அதில் உள்ள மெட்டீரியல் மட்டும்தான் சேஞ்ச். அது ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் தான் ஆட் ஆக போகுது. அதுக்காக தப்பாக பண்ணி அது நிறைய படத்தில் நான் பார்த்துருக்கேன். டம்மியாக ஒரு ஆரோ பண்ணுவாங்க. ஆரோ பண்ணி அப்படி அந்த அந்த பாயிண்ட் பண்ணுறப்போ கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்கும். அது பிசுறு பிசுறாக வந்து இதில் பண்ணது, ஃபைபரில் பண்ணதுன்னு தெரியும். அவ்வளோ உழைச்சிருப்பாங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் அதில் மிஸ் ஆகிருக்கும். அது மாதிரி எனக்கு நான் நிறைய விஷயங்களில் பார்த்த இது இருந்துச்சு. நம்ம இல்லாதப்போ, இல்லை எதார்த்தமாக வந்து இங்கே வேணாம் இங்கே வச்சுக்கலாம்னு அப்படி மாறுறப்போ, அங்கே நம்ம சரியாக பண்ணாத இடத்துல வச்சுருவாங்க இல்லையா? பண்ணால் சரியாக பண்ணணும், இல்லைன்னா அது அது இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுல நான் எப்போவுமே உறுதியாக இருப்பேன். பாலா சார் இதில் பரதேசிலேருந்து அது எப்போவுமே அதில் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். இன்னொன்று அந்த மேரேஜ் முடிஞ்சோடனே இந்த கார் சீக்வன்ஸ் வரும். ஒரு விண்டேஜ் கார் அப்படியே எடுத்து வந்து ஒரு ட்ரிஃப்ட் அடிப்பார், நீங்கள் அடிச்சு கார் ஓப்பன் பண்ணுவார், டோர் ஓப்பன் பண்ணுவார். எப்படி சார் அது அந்த கார் மாடல் தான் வேணும்னா யாருடைய ரெஃபரன்ஸ் சொன்னாங்க சார், நீங்களா இல்லை டைரக்டர், கேமராமேன் நாங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதான். டைரக்டர் கேட்பாரு, இது பெட்டராக இருக்குமா, இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குமாங்கிறப்போ அது வந்து கொஞ்சம் ஹீரோயிசத்தோடு இருக்கணும், விண்டேஜாக இருந்தாலும் கொஞ்சம் அப்போ உள்ள இப்போ இருக்கிற வண்டி மாதிரி இப்போ யமஹா பெருசாக இருக்கும் அந்த டைமில். அந்த மாதிரி அந்த டைமில் என்ன காரில் என்ன இருக்குன்னு பார்த்தா விண்டேஜ் டைப்பில், விண்டேஜில் ஹாலிவுட் டைப்பில் இருக்கும். அந்த நம்ம கண்டசாவுக்கு இப்போவும் ஒரு மரியாதை இருக்குது. அந்த லுக்கு நல்ல லுக் அது. ஆமாம், அது டிஃப்ரெண்ட்ஸ், சம்திங் டிஃப்ரெண்ட் அது.